வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்தவெளியே, பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு கோணங்கள் என்ற தலைப்பில் சிந்திப்போம். எந்த ஒரு விஷயமானாலும், எந்த ஒரு நிகழ்ச்சியானாலும் அதை பார்க்கின்ற கோணத்தை பொறுத்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதை பொறுத்து அதனுடைய புரிதல் என்பது மாறுபடும். அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அதை புரிந்து கொண்டு அந்த அனுபவத்தை எண்ணங்களாக, பேச்சுக்களாக வெளிப்படுத்தும்போது அது மாறுபடும். அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ இதை அடிப்படையாக வைத்து நாம் பல விஷயங்களை குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் நமக்குள்ளாகவும் நிறைய புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுடைய புரிதல் தான் அவர்களுடைய நிம்மதி. எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு புரிதல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர் நிம்மதியாக இருக்கலாம். அப்போ இந்த புரிதலுக்கும் நிம்மதிக்கும் ஒரே கோடு தான். இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருப்பது இல்லை. பல்வேறு நிலைகளில் அவரவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்களுடைய மனதில் நிம்மதியும் தேவைகளும் பழக்கங்களும் இருக்கின்றன. இவைகள் அனைத்திற்கும் மூலமாக இருப்பது அவரவர்களுடைய புரிதல். இந்த உலகத்தை பற்றிய புரிதல், சமுதாயத்தை பற்றிய புரிதல், தன்னை தானே புரிந்து கொள்ளக்கூடிய விதம், இவைகளுக்கு ஏற்பவே ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்வியல் முறைகள், பழக்க வழக்கங்கள், தேவைகள் அனைத்தும் மாறுபடுகிறது. நாம் இந்த புரிதலில் மிகுந்த கவனத்தை செலுத்தி இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தனிமனிதனும் குடும்ப சூழ்நிலைகளிலும் சமுதாய அமைப்பிலும் வேறுபட்டு பல்வேறு நிலைகளில் வாழ்வதற்கு இந்த சமுதாயத்தை, தனிமனிதனை, குடும்பத்தை, தன்னை புரிந்து கொண்ட விதம், இந்த விதத்திற்கு ஏற்பவே அவரவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் அமைகின்றது. அந்த புரிதலை நாம் சரியான கோணத்தில் அமைத்து கொள்ள வேண்டும். நாம் இந்த சமுதாயத்தை பார்க்கின்ற கோணம் மாறும்போது, இந்த குடும்பத்தை பார்க்க கோணம் மாறும்போது, தன்னைத்தானே பார்க்கின்ற கோணம் மாறும்போது அனைத்துமே மாறிவிடுகிறது. தேவைகள் மாறுகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது, வாழ்வியல் முறையும் மாறுகிறது. ஆக மனிதர்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய கோணத்தை எந்த முறையில் நேர்கோட்டில் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதில் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய இந்த விஞ்ஞான யுகமானது ஒரு தனி மனிதன் வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சமுதாய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான மாயாஜாலங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. ஒரு மாய வலையை இந்த விஞ்ஞான யுகம் பின்னி வைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள் நம்மை தாராளமாக சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு
வாழ்வியல் முறையை சமுதாய அமைப்பில் உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த காலகட்டம் நாம் கொஞ்சம் கவனத்தோடு நம்மை நாம் பாதுகாத்து கொண்டு தேவையில்லாதவற்றையெல்லாம் தேவையாக்கி கொண்டு வாழக்கூடிய ஒரு மாய வலைக்குள் நம்மை சிக்க வைப்பதற்கு இந்த யுகம் என்பது பல்வேறு விதமான சைக்காலஜிக்கல் முறைகளை பயன்படுத்துகிறது. அவர்களுடைய இந்த மாய வலைக்குள் நம்மை சிக்க வைப்பதற்கான வித்தைகள் அனைத்தையும் அவர்கள் மனோ தத்துவ ரீதியாக செய்கிறார்கள். இவ்வாறெல்லாம் இந்த சமுதாயம் இருக்கிறது. இந்த சமுதாயத்தை பற்றிய ஒரு நிஜமான பார்வை நமக்கு தேவை. இன்றைய யுகத்தை பற்றிய நிஜமான பார்வை நமக்கு தேவை. நம்முடைய முன்னோர்களும் இந்த சமுதாயமும் நமக்கு எவ்வாறான ஒரு வாழ்வியல் முறையை கொடுத்தது என்பதை பற்றியும், இப்போது அந்த வாழ்வியல் முறை என்பது எது மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறது என்பது பற்றியும் நமக்கு ஒரு தெளிவான பார்வை என்பது தேவை. நம்முடைய இந்திய நாட்டை, இந்திய நாட்டு கலாச்சாரத்தை பற்றிய சரியான புரிதல் என்பது தேவை. நம்முடைய இந்த பண்பாடு, கலாச்சாரம் இதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எதற்காக உருவாக்கினார்கள்? எதை நினைத்து பயந்து இந்த கலாச்சாரத்தை உருவாக்கினார்களோ? இந்த சமுதாயம், இந்த மனிதர்கள் எந்த வகையிலும் கெட்டு போய்விடக்கூடாது, விலங்குகள் போல வாழக்கூடாது. இந்த மனித பிறவியானது ஞானம் சார்ந்தது. ஞானத்தின் அருகிலேயே மனித வாழ்க்கையை பயணம் செய்ய வைக்க வேண்டும். கொஞ்சம் அதிலிருந்து பிசையினாலும் மனித வாழ்க்கை வேறு விதமாக மாறிவிடும் என்பதை நன்றாக சிந்தித்துதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு இந்த தெளிவான கலாச்சாரத்தை கொடுத்தார்கள். ஆனால் எதை நினைத்து பயந்து இந்த கலாச்சாரத்தை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்தார்களோ அது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. தேவையில்லாதவற்றையெல்லாம் தேவையாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சரியான புரிதல் இல்லாமல், நம்முடைய வாழ்க்கையை பற்றிய, நம்முடைய பிறவியை பற்றிய சரியான புரிதல் இல்லாமல் இன்றைய மனித சமுதாயம் தடுமாறுகிறது, தடம் மாறுகிறது. மாயாஜால உலகத்தில் மனிதர்கள் தங்களை தாங்களே இழந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய உண்மையான நிலையை இருந்து மனிதர்கள் வேறு விதமான மாயைக்குள் பயணம் செய்கிறார்கள். அந்த மாயையான உலகம் தேவையில்லாதவற்றையெல்லாம் பொருள் புலன் இன்பமாகவும் அமைந்திருக்கிறது. கவர்ச்சி உலகமாக இருக்கிறது. அது நம்முடைய மூளை செல்களை பலகீனப்படுத்தக்கூடிய செயல்முறைகளை, அமைப்பை கொண்டதாக இருக்கிறது அந்த மாயாஜால உலகம். இந்த உலகை பற்றிய தெளிவான புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. இப்போது இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழ்நிலைகளை சரியான கோணத்தில் புரிந்து கொண்டு நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளக்கூடிய பயிற்சி முறைகளில், வாழ்வியல் முறைகளில், முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒழுக்க நெறியில், ஞான நெறியில் இருந்து என்றும் நாம் விலகிவிடக்கூடாது. அதற்கான ஒரு சிறப்பான பயிற்சி முறைதான் இந்த மனவளக்கலையாக மகரிஷி எளிமைப்படுத்தி சிறந்த முறையில் வழங்கியிருக்கிறார்கள். ஞானியர்களும் மகான்களும் இந்த மனித சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்து அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு முடிந்த உதவிகளை இந்த மனித சமுதாயத்துக்கு செய்தார்களோ அதையெல்லாம் இந்த மனித சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனும் சரியான கோணத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையில் புரிதல் என்பது மிகவும் முக்கியமானது. நாம் பார்க்கக்கூடிய கோணம் என்பது மிகவும் முக்கியமானது.
தவறான கோணத்தில் தவறான கண்ணோட்டத்தில் எதையும் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இழந்து விடாதீர்கள். சரியான கோணத்தில் சரியான பார்வையில் இந்த உலகை, சமுதாயத்தை, மனிதர்களை பாருங்கள், நேசியுங்கள். நமக்கு இந்த பூமி இறைவன் இயற்கை கொடுத்த வாழ்வியல் முறை என்பது மிகவும் பிரம்மாண்டமானது. அதில் நாம் நிறைவாக பயணம் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு நாம் புரிதலோடு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நிம்மதி இருக்கும். அப்போ இதை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை புரிதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிணக்குகள் எழுகிறது, சிக்கல்கள் உருவாகிறது அப்படின்னா காரணம் என்ன? இந்த கோணங்கள் மாறுவதால் தான். நாம் ஒரு விஷயத்தை பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூ வேறையாக இருக்குது, அவங்க பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூ வேறையாக இருக்குது. அப்படிங்கும்போது எண்ணங்களில் கருத்து வேறுபாடுகள் உருவாகிறது. இப்போ இந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது எல்லா விஷயங்கள்லேயும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் ஒன்றா இருந்தால் பல விஷயங்களில் பல சந்தர்ப்பங்களில் நல்லது. ஸோ அது மனித வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தும். ஸோ அது ஒன்றா இருக்கிற மாதிரி ஜஸ்ட்டு ஆவரேஜில் பாஸ் ஆகிற மாதிரி தான் வச்சுக்கணும். ரொம்ப பெரிய வித்தியாசத்தோடையெல்லாம் வச்சுக்கவே கூடாது. ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவையும் நாம் நம்மளுடைய கோணத்துலேயும் புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய கோணத்துலேயும் அதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் பிரச்சனைகள் உருவாகிறத தவிர்க்கலாம். பிரச்சனைகள் எங்கிருந்து உருவாகிறது அப்படின்னா, முதல்ல பிரச்சனைக்கான இடம் நான் தான் யோசிங்க. அப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். என்னிடமிருந்து தான் இந்த பிரச்சனை துவங்குகிறது, எழுகிறது. அப்போ அதற்கான தீர்வு எங்கே இருக்கும்? நம்மகிட்ட தானே இருக்கும். அப்போ இது மாதிரி சிந்தித்து பார்த்து பல விஷயங்கள் நம்மிடமிருந்து துவங்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் தவிர்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக 80% 70% பிரச்சனை இல்லாமல் ஓடும். வாழ்க்கையை நிம்மதியாக ரிலாக்ஸாக வாழலாம். இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த சிந்தனையில், இந்த ஒரு தன்மையில் நாம் சிந்தித்து பழகணும். உலகளாவிய சிந்தனை, உலகளாவிய வாழ்வியல் முறை அப்படின்னு எதை நாம் சிந்தித்தாலும் அதையெல்லாம் அவங்கவங்க பார்க்கக்கூடிய பார்வைங்கிறதே வேறு வேறாக இருக்கிறது. அவங்களுடைய நாலேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அறிவாட்சி தரம், அவங்களுடைய அனுபவம், அதற்கு ஏற்ப தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தங்களாலையும் புரிஞ்சிக்க முடியும். அப்போ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் அது மாதிரி தான் அமையும். அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை நாம் இறை சார்ந்த நிலையில் சார்புத்தன்மை இல்லாமல் வச்சுக்கிறது மனித சமுதாயத்துக்கு நல்லது. நம்மளுடைய இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கணும் அப்படின்னா, சார்புத்தன்மை இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா தான் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். நாம் ஒரு விஷயத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கும்போது இதில் சார்புத்தன்மை இருக்கக்கூடாது. நாம் அணுகும்போது சார்புத்தன்மையோட ஒரு விஷயத்தை நாம் தொடர்பு கொள்ளும்போது அதை நாம் வெளிப்படுத்துகிற விதம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இடம் கொடுக்காம சார்புத்தன்மை இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும். இந்த சூரிய குடும்பத்தை சார்புத்தன்மை இல்லாமல் புரிஞ்சுக்கணும். இதை நாம் சயின்ஸாக சிந்திக்கணும். பக்தி மார்க்கத்தோடு இதை கனெக்ட் பண்ணி யோசித்தோம் அப்படின்னா, இது சூரிய தேவன், சந்திர தேவன், தேவாதி தேவர்கள், இந்திர சபை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போய் நிற்கும்.
அப்போ பக்தி மார்க்க சார்புத்தன்மை இல்லாமல் நடுநிலையோடு இருந்து இந்த சூரிய குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது பியூர் சயின்ஸ். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 7 தாதுக்களும் சூரிய குடும்பங்களும் உள்ள நேரடியான விஞ்ஞான தொடர்பு அப்படின்னு நாம் சிந்திக்கலாம், விளங்கி கொள்ளலாம். அப்போ சார்புத்தன்மையோடு இதை பக்தி மார்க்கத்தன்மையோடு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வேறு மாதிரி போகுது இல்லையா? ஸோ அப்போ அது சார்ந்த நிலைகளில் நாம் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்போம். இப்போ சார்புத்தன்மை எதன் மீதெல்லாம் நம்ம இருக்கோ அதிலெல்லாம் நமக்கு பற்று அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் மகரிஷியவே எடுத்துக்கங்களேன். சார்புத்தன்மையோட மகரிஷியோட கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா இப்போ மற்ற அமைப்பு அதோடு இதை கம்பேர் பண்ணும்போது எங்கள் மகரிஷி தான் பெரிய ஆள் அப்படின்னு பேச வேண்டியது வரும், சிந்திக்க வேண்டியது வரும். அப்படியெல்லாம் நாம் யோசிக்கவும் சிந்திக்கவும் கூடாது. அவங்கவங்க பழக்க வழக்கத்தில் அவங்கவுங்களுக்கு எது பிடிச்சதோ எது புரிஞ்சதோ அதோடு அவங்க இணைஞ்சிருக்காங்க. அப்போ இதிலெல்லாம் போய் நாம் என்ன பண்ணக்கூடாது, விவாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சரி, நீங்கள் அவரோட பயிற்சி முறையை ஏற்றிருக்கீங்களா, நல்லபடியாக செய்யுங்க, வாழ்க வளமுடன், என்னென்னு நல்லபடியாக புரிஞ்சுக்கோங்க, ஓகே, அவ்வளோதான். அதுக்காக நம்ம மகரிஷி தான் எல்லாத்தையும் பியூராக சொல்லியிருக்காங்க, சயின்ஸாக சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட போய் பேசக்கூடாது, ரிலாக்ஸாக விட்டுரும். ஆனால் வருவாங்க, எப்படி ஆனாலும் யாரானாலும் இங்கே வந்து தான் ஆக வேண்டும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திக்க கூடாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் உங்களை கவனமாக சமுதாயத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ சார்புத்தன்மை இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சமுதாயத்தில் தொடர்பு கொள்ளணும். ஸோ பற்றற்ற நிலையை நாம் நமக்குள் நிறுவிக்கொண்டு இந்த உலகில் மனித வாழ்வியலில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் தவம் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுடைய பயிற்சிகள் செய்கிறோம் அப்படின்னா அதை கொஞ்சம் நாம் மிகைப்படுத்தியெல்லாம் யோசிச்சிடக்கூடாது. நாங்கள்லாம் தவம் பண்ணுறோம், எங்களுக்கெல்லாம் அந்த புண்ணியம் பாக்கியம் கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள்லாம் மற்றவங்களை பார்த்து தவ பயிற்சியில் இணையாதவங்களை பார்த்து நீங்கள்லாம் பாவம் பண்ணியிருக்கீங்க, நீங்களாம் இதில் வரவே முடியாது அப்படிலாம் நம்ம சிந்தித்து விடக்கூடாது. நமக்கு இன்றைக்கி கிடைச்ச இந்த வாய்ப்பு நாளைக்கு அவங்களுக்கும் கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாரும் புண்ணியம் பண்ணவங்க தான். இங்கே பாவம் பண்ணவங்க புண்ணியம் பண்ணவங்கள்லாம் தனித்தனியெல்லாம் பிரித்தெல்லாம் பார்க்க முடியாது. ஆவரேஜாக எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாமும் இருக்கிறது. அப்படி ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இந்த சமுதாயத்தை, இந்த பிரபஞ்சத்தை உணர துவங்க வேண்டும். ஸோ எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். நமக்கு கொஞ்சம் முன்னாடியே கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும், அவ்வளோதான். இதிலெல்லாம் பெருசாக நம்மளை மிகைப்படுத்திக்கிட்டு நம்ம காலரெல்லாம் தூக்கி விட்டுறக்கூடாது. அப்புறம் இவன் சுத்த விட்டுருவான் நம்மளை. ஸோ அதனால் இவங்கிட்ட ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பக்கம் நம்ம யார் கூட கனெக்ட் ஆகியிருக்கோம் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. நம்மளுடைய நடவடிக்கைக்கு தக்கவாறு நம்மளை எங்கே வேணாலும் சுத்த விட்டுருவான். ஸோ அதனால் எந்த ஒரு அனுபவம் கிடைச்சாலும் சரி, இந்த ஆன்மீக வாழ்வியலில் நாம் எப்போதுமே அமைதியாக இருக்கணும், கேஷுவலாக எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கணும், மிகைப்படுத்தி எந்த ஒன்றையும் சிந்தித்து விடக்கூடாது. நம்ம அப்பா அம்மா பண்ண புண்ணியம் நம்ம இந்த குருக்கிட்ட சேர்ந்துருக்கும். இவர் நமக்கு சிறந்ததொரு வழிகாட்டியாக இருந்து வாழ்வியல் முறைகளில் நம்மை அழைத்து செல்கிறார். ஸோ அப்படி ஆன்மீகத்தில் நமக்கு நிறைய அனுபவங்கள் உண்டாகும். அதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நாம் மிகைப்படுத்திடாமல் கவனமாக இருக்கணும். நாம் ஒரு விஷயத்தை பார்க்குற பார்வைங்கிறது ரொம்ப முக்கியமானது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும்,
வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. தர்க்கம் பண்ணி இந்த மனித வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெயிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தர்க்கம் பண்ணுறதெல்லாம் தேவையே இல்லை. நமக்குள்ளாக நாம் வெற்றி பெற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதுவே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். இதில் போய் நாம் எதுக்காக மற்றவங்களோட எல்லாம் தர்க்கம் பண்ணிகிட்ருக்கணும்? ரெண்டாவது, நம்முடைய உயிரின் தன்மை கெட்டு போயிடும். தர்க்கம் பண்ணோம் அல்லது நாம் தான் பெரிய ஆள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய உயிரின் தன்மை கெட்டு போய்விடும். எந்த வகையிலும் உயிருக்கு களங்கம் ஏற்படுத்தி விடாத எண்ணம், சொல், செயல்களை வைத்து கொள்வதுதான் இந்த ஆன்மீகத்துறையினுடைய சாதனையாகும். நமக்கு மகரிஷி கொடுத்திருப்பது சாதனை மார்க்கம். இந்த சாதனை மார்க்கத்தில் நாம் எந்த வகையிலேயும் நம்முடைய எண்ணம், சொல், செயல்களை உயிருக்கு பொருந்தாத தன்மைகள் உருவாகி விடாமல் கவனமாக இருக்க வேண்டும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுடைய கர்மவினை அமைப்பே நம்மளை ஏமாற்றும், மாயைக்குள்ளே அழைச்சிட்டு போகும். ஸோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தவங்களோட தர்க்கம் பண்ணுறது, அடுத்தவங்களோட தேவையில்லாமல் விவாதம் பண்ணி இதை நிரூபிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் அவசியமே இல்லை. அவங்களுக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பு, அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள், இதெல்லாம் வச்சுட்டு அவங்க வாழ்கிறாங்க. ஆக நம்மளுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறதுல நாம் தெளிவாக இருக்கணும். நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அறிவில் எல்லாரும் ஒரே மாதிரி சமமாக இருக்க முடியாது. அப்போ புரிதல்கள் மாறுபடும். ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய கோணங்கள் மாறும். அதெல்லாம் ஆவரேஜில் குடும்பத்தில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மற்றபடி சமுதாயத்தில் எல்லாம் ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கும். அது பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் நமக்கு அந்த சீரான புரிதல் அப்படிங்கிறது அமையும். ஸோ அதுலேயும் நாம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். அவன் நம்மளை சோதிக்கிறதெல்லாம் எதில் சோதிப்பான் அப்படின்னா அந்த அனுபவங்களை கொடுப்பான். தவத்தில், பேசுகிற கலையில், இதெல்லாம் ஒரு சில அனுபவங்களை கொடுப்பான். நாம் என்ன பண்ணிடக்கூடாது, மயங்கிடக்கூடாது. அதுக்கு அதில் மயங்கிட்டோம் அப்படின்னா ஸ்லிப் ஆகிடுவோம். ஸோ அவன் வைக்கிற பரீட்சையில் நம்ம பாஸ் ஆகணும். அவன் நமக்கு ஃபெயில் ஆக்கணுங்கிறது அவனுடைய நோக்கமும் இல்லை. பட்டு வேறு வழி இல்லை. நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கமா, நல்லபடியாக தான் உயிர்ப்புத்தன்மையோடு இருக்கமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வேறு வழி இல்லை இல்லையா? அப்போ அவன் டெஸ்ட்டு வைக்க தான் செய்வான். ஸோ அவன் சில அனுபவங்களை கொடுத்து பார்ப்பான். இது நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம், இதன் மூலமாக நாம் சிந்திக்கும் முறை என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்ப்பான். அப்படி பார்க்கும்போது நாம் கொஞ்சம் அதெல்லாம் மிகைப்படுத்தி சிந்தித்து விடக்கூடாது. ஆன்மீகத்தில் எத்தகைய அனுபவம் ஏற்பட்டாலும் இதெல்லாம் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம், மகரிஷி கொடுத்த வரம் அப்படின்னு அவங்களுக்கு அதை சமர்ப்பணம் பண்ணிடணும். நாம் இந்த விஷயத்தை, அனுபவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளை காப்பாற்றிக்கணும். ஸோ அத்தகைய சிறப்புமிக்க நல்லதொரு வாழ்வியல் முறை நமக்கு கிடைச்சிருக்கு. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர். அவ்வறிவாகவே வாழும் முறை வகுத்து கொடுத்தார் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி. அறிவின் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதில் வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். அறிவாகவே வாழும் முறையை வகுத்து கொடுத்துருக்காங்க மகரிஷி.
இது எவ்வளோ பெரிய விஷயம். சாதாரணமான வேலை கிடையாது. இது அறிவாகவே வாழக்கூடிய முறை. இப்போ இந்த அளவுக்கு சிறந்த நிலைக்கு நம்மளை மகரிஷி உயர்த்துகிறார்கள். நாமளும் கொஞ்சம் மகரிஷிக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நம்மளை கொஞ்சம் அப்படி மாற்றிக்கணும். எந்த வகையிலையும் ஆணவம், கண்மம், மாயை இதுக்குள்ளே சிக்கிடக்கூடாது. எல்லாத்தையும் கேஷுவலாக புரிஞ்சுக்கங்க, கேஷுவலாக எடுத்துக்கங்க. ஏன்னா யதார்த்தமே இறைநிலை. இந்த பிரபஞ்ச தோற்றம் அனைத்தும் யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. யதார்த்தமாக நேற்று துவங்கி யதார்த்தமாக இன்று நடைபெற்று கொண்டு யதார்த்தமாகவே நாளை முடியும். ஆக இந்த இறைநிலையினுடைய தன்மையாக இந்த யதார்த்தம் இருக்கிறது. யதார்த்தமாக இருந்து வாழுங்க. நிறைய அனுபவத்தை கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாத்தையும் நம்முடைய சமுதாயத்திற்கும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் சமர்ப்பித்து குருவின் திருவடிகளில் நம்முடைய வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்து நாமும் நம் குடும்பமும் நலமும் வளமும் பெறுவோம். வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.